ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மிளகு குழம்பு தான் பண்ண போறோம். இந்த மிளகு குழம்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 வரமிளகா, ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 15 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 1 நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டான மிளகு குழம்பு ரெடி. சளி இருமல் இருக்கும்போதே இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.